குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி டே 2ல் இருக்கோம். கொல்லி ஹில்ஸில் தான் இருக்கோம். வெல்கம் டு பம்பிள்பி ரைடர்ஸ். நேற்று வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டே 1 கொல்லி ஹில்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம காலையில் கிளம்பி ஒரு கோயிலுக்கு போகிறோம். நேற்று வந்துட்டு செம்மேடு அப்படிங்கிற ஊர், அது வந்துட்டு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அதுதான் இங்கே வந்துட்டு மெயின் ஊர். நைட்டு அங்கே போய் சாப்பிட்டேன். நைட்டு டின்னருக்கு ஓகே தாங்க இருக்குது. பெருசாக பெரிய ஹோட்டல்ஸ் எதுவும் இல்லை, ஃபேமஸான ஹோட்டல்ஸ் ஒன்றும் இல்லை. நான் ஹோட்டல் வருணன் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஓகேயான ஃபுட்டு தான், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் பைக் எடுத்துகிட்டு இதோட என்னங்க வேணும்? ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாமா? ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாங்க, இல்லாட்டி செட் ஆக. ஹில் ஸ்டேஷனில் காஃபி குடிக்கிறது ஒரு சந்தோஷங்க. ஒருத்தர் தற்செயலாக மீட் பண்ணேன் அந்த காஃபி ஷாப்பில். அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுப்பிரமணியன் சார்னு ஒருத்தர். அவர் வந்து என்னை வந்து கொல்லிமலைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. இஸ் நோ மோர். அவருக்கு இவர் சிஷ்யன் தான். தற்செயலாக வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சோம் அவரோட சிஷ்யன் தான் இவர் அப்படின்னு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார். எனக்கு இந்த கொல்லிமலை வந்து ஒரு பர்சனல் ஃபேவரட்னா சும்மா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஆன்மீகத்துக்கு சைட்லேயும் வந்து எனக்கு நிறைய ஈடுபாடு உண்டு. ஸோ அந்த சைடில் எனக்கு கொல்லிமலையில் நிறைய லிங்க்ஸு. ஸோ ஒன் மோர் லிங்க். அரப்பளீஸ்வரருக்கு 10 ரூபா டிக்கெட்டுங்க பைக்கு அப்படின்னா. கொல்லி ஹில்ஸ் வந்தீங்கன்னா ஒரு விஷயம், மூலிகை சூப்னு விற்பாங்க. அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வாங்கி குடிச்சிடாதீங்க. எனக்கு அவர் சுப்பிரமணிய சார் சொன்னது வந்துட்டு மூலிகை சூப்புக்குன்னு சில இடங்கள் இருக்குது, பட் அது மெயின் ரோட்டில் கிடையாது அப்படின்னாரு. ஸோ அப்படி எல்லா இடத்துலையும் வாங்கி குடிச்சிடாதீங்க. இந்த கோயில் பக்கத்தில் ஆக்சுவலாக ஒரு மூலிகை சூப் நல்லாயிருக்கும்னு சொன்னார். தெரில, எங்கேன்னு பார்ப்போம். ஓகே, அளப்பளீஸ்வரர் வந்தாச்சு. இதுதாங்க நான் சொன்னது மூலிகை சூப் கடை. இங்கே வந்தால் குடிச்சு பாருங்கள். அளப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் மூலிகை சூப் தான் குடித்தேன், சூப்பராக இருக்குது. ஓகே, அரப்பளீஸ்வரர் பார்த்தாச்சு. கோயில் நல்லா இருந்துச்சு, நல்ல கூட்டம். மூலிகை சூப் குடித்தேன். அவர் சுப்பிரமணியம் சார் சொன்ன கடையிலேயே மூலிகை சூப் குடித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூலிகை பொடி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சஞ்சீவி தைலம், அதுவும் வந்து அங்கே கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருக்குன்னு சொன்னார். ஸோ அதுவும் வாங்கிட்டேன். ஓகே, நான் ரூம் போயிட்டு கிளம்பிட்டு ஏற்காடு ட்ரிப் ஆரம்பிப்போம். இங்கேருந்து ஏற்காடு வந்துட்டு அரௌண்ட் 120 கிலோமீட்டர்ஸ். நாளைக்கு காலைல ஏற்காடுலேருந்து கிளம்பி ஊருக்கு சென்னை, பேக் டு சென்னை. ஓகே, கிளம்பியாச்சு. ஏற்காடு, ஹியர் வி கம். பை பை சில்வர் லைன். நல்ல ஹோட்டல் தான் கொல்லி ஹில்ஸில். ஓகே, ஏற்காடு 102 கிலோமீட்டர். ராயல் என்ஃபீல்டோட ஜிபிஎஸ் நேவிகேஷனை நான் நம்புறதா இல்லை. கொஞ்சம் நெட்டு போச்சுனாலே வந்து அவ்வளோதான், படுத்தே விட்டானா கேஸ் ஆகிட்றான். அதனால் அதை நம்புறதா இல்லை. கூகுள் மேப்ஸில் ஆஃப்லைன் மேப் தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம நேற்றுக்கு வந்த அதே ரூட்டு தான். இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2 ரூட் இருக்குது கொல்லி ஹில்ஸ்லேருந்து ஏற்காடு போகிறதுக்கு. ஒன்று வந்து சேலம் வழியாக போகலாம், இன்னொன்று வந்து வாழப்பாடி வழியாக போகலாமா. ஸோ நம்ம நேற்றுக்கு வந்தது வாழப்பாடி ரூட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதே ரூட்டில் தான் திருப்பி போயிட்டுருக்கோம்.
எனிவே இந்த ரூட் நல்லா தான் இருந்துச்சு, டிராஃபிக் பெருசாக இல்லை, அதனால் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, வாட் a பியூட்டிஃபுல் பிளேஸ்ல. என்ன ஒரு அழகான இடம் பார்த்தீங்களா? ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போதே வந்துட்டு வேறு ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஏற்காடு வந்துட்டு நான் 93 கிலோமீட்டர்ஸ் 4 போய் சேருவோன்னு சொல்லுது. 3 மணிக்குள்ளேயாவது போகணும். நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கே தோணுதோ அங்கெல்லாம் நிறுத்திட்டுருக்கேன். டைம் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ட்ரிப்பில் இல்லை. இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் கோ வேர் யூ வாண்ட் டு கோ, அவ்வளோதான். நோ டைம் கான்ஷியஸ்னஸ், நத்திங். நோ சூடு, நோ சொரணை. No சூடு, no சொரணை, no bothering, no disturbance, absolute peace, love, joy, bliss. ஓகே, நம்ம ஏற்காடு மலையில் ஏறிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேலம்லேருந்து வர்ற ரூட் இல்லை, இது வந்து குப்பனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வழியாக வர்றது. குப்பனூர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு சேலம் பக்கத்தில் தான் இருக்குது. இது இன்னொரு ஆல்டர்னேட் ரூட்டு. ஸோ இங்கே இந்த ரூட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டிராஃபிக் கம்மி, ஆனால் ரோடு சின்ன ரோடு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். குரங்கு வந்து தனியாக உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கு. தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு சொல்லி ஜாலியாக உட்காந்துருக்குது. கொண்டை ஊசி வளையுது. இப்போ தான் கொஞ்சம் வெதர் மாறிச்சு, திருப்பி கீழே இறங்குது பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். எப்படி இருக்கு பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குல்ல. This is how it should be. பாருங்க, இந்த ரோட்டில் ஒரு டிராஃபிக் இல்லை பாருங்க. சாட்டர்டே வந்துட்டு சேலம் டு ஏற்காடு ரோட்டில் ஏறி இருந்தேன்னா நேஸ்டி பண்ணியிருப்பாங்க, நேஸ்டி. வாவ்,
Look at that. Beautiful. 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 ஐயா. செமல்ல, சான்ஸே இல்லைங்க, செமையா இருந்துச்சு. ஆமாம், இவ்வளோ இறங்குத, அப்போ சேர்த்து வச்சு ஏற்றி விடுமா? ஏறணும்னா நம்மளால் உட்காந்துருவானே. ஐயோ, கட்டாமானே. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, தண்ணிலாம் ஆல்ரெடி வறண்டாச்சு. இது ஏதோ ஃபால் மாதிரி இருக்குல்ல, ஃபால், நம்ம ஊர் ஃபாலுங்க அது. இலையெல்லாம் உதிர்ந்து காஞ்சி உதிர்ந்துருச்சு. பெட்ரோல் எம்டியாக போகுது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தெரியலையே, போகணும். பெட்ரோல் எப்போ போட்டேன்? நேற்று உளுந்தூர்பேட்டில் போட்டது. பரவாயில்ல, உளுந்தூர்பேட்டில் இருந்து கொல்லி ஹில்ஸ் போயிட்டு இப்போ ஏற்காடு ஏறுது. நாட் பேட். ஏற்காட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் பேர் என்ன தெரியுமா? கீரைக்காடுங்க. கீரைக்காடு தெரியாதா? எவ்வளோ ஃபேமஸான ஒரு கீரைக்காடு. கீரைக்காடு கூட தெரியாமல் இருக்கீங்க, போங்க. கீரைக்காட்டில் தாங்க கீரை ரொம்ப ஃபேமஸ்ஸு, அது தெரியாதா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இவ்வளோ நேரம் காது அடைச்சிருந்துருக்கும் போல, திடீர்னு ரிலீஸ் ஆச்சுது, ஓன்னு சவுண்டு. அப்போ இவ்வளோ நேரம் காது அடைச்சி தான் இருந்துச்சா? அது கூட தெரிய மாட்டேங்குது. ராமனும் ஒரே ஏமா. திரும்பவும் அழகான மரங்கள் நிறைந்த இந்த அருமையான சாலையில், எலெக்ஷன் டைம் வந்தனால எலெக்ஷனில் அரசியல்வாதிங்க பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். இந்த சாலையில் நாம் இப்படி அப்படியாக நெளிந்து வளைந்து செல்லும்போது இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசு தான். இந்த அரசை சும்மா விடக்கூடாது. இந்த அரசை நாம் மாற்றியே தீர வேண்டும். எவ்வளோ நாள் தான் அவர்கள் மட்டுமே கொள்ளையடிப்பார்கள்? இனிமேல் நம்மளும் கொள்ளையடிக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி 5 தடவை கொள்ளையடிச்சியே அது என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாது. இது ஃப்ரெஷ் பார்ட்டி, நாங்கள் ஃப்ரெஷ்ஷு. ஆனால் பர்சனலி நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடாட்டி கூட நான் சீமான் சப்போர்ட்டுருங்க. அட் எனி டைம் நான் சீமான் சப்போர்ட்ரு. நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடாட்டி கூட எனக்கு இந்த கவர்மெண்ட் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் நல்லா தான் பண்ணாங்க. வாவ், லுக் அட் தட். என்னாச்சு? கேவா? ஓகே, வண்டியை நிறுத்திட்டாங்கோ. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் கவர்மெண்ட்டை பாராட்டினேன். இப்படி நிறுத்தி வச்சு நல்ல பேர் வாங்குறீங்களாப்பா. ஓகே, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. நான் ஏற்காடு போய் சேர்ந்துருவேங்க. இன்னும் ஒரு 8-9 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் போய் சேர்ந்துருவேன். சேர்ந்துட்டு ஏற்காடில் இருந்துட்டு நாளை காலையில் ஏற்காடுலேருந்து சென்னை போகிறேன். ஸோ இந்த 2 நாளும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிக்காட்டி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணணும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். ஃப்ரீயாக ஷேர் பண்ணலாங்க, நான் காசு கேட்க மாட்டேன். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஃப்ரீங்க, அதுவும் ஃப்ரீ நம்ம சேனலுக்கு. ஸோ வந்துட்டு அதை மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, see you, bye. புரியுது உங்களோட ஆதங்கம், உங்களோட டென்ஷன், உங்களோட கோபங்கள், தாகங்கள் எல்லாமே எனக்கு புரியுதுங்க. திருப்பி வந்து ஏன்டா என் உயிரை வாங்குற, வீடியோ முடிச்சு பை சொல்லிட்டு தான் போயிட்டல்லடா, ஏன்டா படுத்துற அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, எனக்கு போர் அடிக்குதே, அதனால நான் எதாவது பேசிட்டே போவேன். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. பெட்ரோல் வந்து எம்டி ஆக போகுதுன்னு கதறுது. நானும் கேட்குற மாதிரி இல்லை, எங்கேயாவது நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். நின்றுச்சுன்னா இந்த ஊரில் நான் யாரை போய் கூப்பிடுறது, என்னத்தை பண்ணுறது, செல்ஃபோன் டவர் வேறு இல்லையே. தள்ளிட்டு போகலான்னு எங்கே தள்ளுறது, கீழே இறங்கிடலான்னா எங்கேயாவது ஏற்ற வேறு இருக்குது, அதுவும் முடியாது. ஸோ we are in a very very serious situation. அது ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். போர்டு போட்டிருக்கு, எங்கே போட்டிருக்கு, ஆனால் ஏற்காடுக்கு போடலடா. பகோடா பாயிண்ட்டு நேராக போனால் கீழே தாண்டா விடணும், நேராக போனால் கடையில் போயிடுச்சிடும்டா. ஏற்காடு லேக் எப்படிங்க? ரைட்டா, ஓகே, தேங்க்ஸ். போயிட்டு ரைட் எடுக்கணுமா? போயிட்டு ரைட்டு, இந்த ரைட்டா? இதுவாக இருக்காது. இந்த ஹோட்டலில் நான் தங்கியிருக்கேங்க, இந்த பேக்கில் இருக்க ஹோட்டலில். நான் என் தம்பிலாம் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்து போது இங்கே தங்கணும். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இதுதான் நினைக்கிறேன் பகோடா பாயிண்ட். கடைசி வரைக்கும் பகோடா கடை எங்கே இருக்குன்னு தெரில, பட் பகோடா பாயிண்ட். ஓகே, ஏற்காடு வந்தாச்சு. ஏற்காடில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு ஓயோ பார்த்து புக் பண்ணிட்டேன். ஸோ ஆல் செட்டு, போய் தங்க வேண்டியதான். ஓகே ஃபோக்ஸ், ரொம்ப நன்றி. திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.